அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசியா. இன்றைய தினம் வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? வாய்தா மேல வாய்தா போட்டு ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்கும், கேஸ் முடியவே முடியாது. இந்த மாதிரி வழக்குகள்ல சிக்கிட்டு வெளியே வர முடியாதவங்களுக்கு எந்த மாதிரி இறை வழிபாடு செய்யும் போது இந்த கேஸ்ல இருந்து அவங்க ரிலீவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கேஸ் விஷயமா நம்ம என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்னா அதுல நியாயம், தர்மம், நீதி எல்லாத்தையும் பார்த்து யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எடுப்பாங்க. அதன் வழியில நீங்க செய்திருக்க தவறுகள் உங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தாலும், எந்த மாந்திரிகவாதி கிட்ட போனாலும் நீங்க செய்த தவறுக்கு கேஸ்ல இருந்து வேணா விடுதலை அடையலாம். ஆனா அதனுடைய கர்மாவை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஃபர்ஸ்ட். நீங்க நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு போனாலுமே தவறுகள் உங்க பேர்ல இருக்கும் பட்சத்தில் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகலாம். பட் அதற்கான கர்மவினைகளை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? செகண்ட், வழக்கரு ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க உங்க பேர்ல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் பேர்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கோ அவங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருக்க ரொம்ப ஏழ்மையான நபர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே போல இரண்டாவது, சைதாப்பேட்டையில அமைந்திருக்கக்கூடிய வழக்கு தீர்த்த வாராகி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டும் அதே போல உங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்றது பண்ணிட்டு அங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது. இந்த இது கேஸ் விடுதலை ஆயிட்டு நான் வெளியில வந்தேன்னா இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு பண்றேன், இந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஏதாவது நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பா இந்த வழக்குகள்ல இருந்து வெளியில வர முடியும். ஆனா கண்டிப்பா தவறுகள் உங்க பேர்ல இருக்கும் பட்சத்தில் நீங்க வெளியவே வந்தாலும் கர்ம வினைகளை அனுபவிச்சே தீரணும். அது வேற மாதிரி இருக்கும். இந்த வழக்குகள்ல நீங்க உள்ள போக முடியாம இருக்கலாம், பட் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.